ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு கவனம் தேவை. கண்ணியமான கன்னி ராசிக்காரங்களாக இருக்கணும் என்பது உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி கண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லா தாள்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கன்னி ராசிக்கார நேயர்கள் வாங்க தமிழ் புத்தாண்டு ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு எடுத்த காரியத்தை இறுதி வர போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியான எண்ணம் உடையவங்களாக இருப்பீங்க. இந்த எண்ணம் உடைய உங்களுக்கு இந்த விஸ்வாச தமிழ் புத்தாண்டு அமோகமான ஆண்டாக அமைய போகிறது. ஆக்சுவலி வருட கிரகமான சனி பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல நின்று கண்டக சனியாக பலன் தரப்போறாரு. அங்கு தனது 3ஆம் பார்வையால் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் ராசியையும் 10ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதே போல் 14/5/2025 முதல் குரு பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறாரு. அங்கு தனது 5ஆம் பார்வையால் 2ஆம் இடமான தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் 6ஆம் இடமான ருணரேக சஸ்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதுக்கப்புறம் 18/5/2025 ராகு பகவான் 6ஆம் இடமான ருணரேக சஸ்திரஸ்தானத்திற்கு வராரு. கேது பகவான் 12ஆம் இடமான அயனசைன விரயஸ்தானத்துக்கு செல்கிறாரு. இதனால் இந்த விஸ்வாச ஆண்டில் உருவாகக்கூடிய பலன்கள் உங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவாக அசுப கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் வரும்போது சுப பலன்கள் நடைபெறும். கெட்டவன் கேடிலும் கெட்டிடும் ராஜயோகம் என்பது ஜோதிட பழமொழி. அந்த பழமொழிக்கேற்ப மறைவு ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய அசுப கிரகங்களான ராகு கேதுக்கள் ராசியில் நின்ற கோலத்தில் ஏற்பட்ட இன்னல்களால் உங்களுக்கு முடிவுக்கு வரும். அதே போல் தொழில் ஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய குரு பகவானால் சில ஔசூரியங்கள் நடக்கலாம். ஆனாலும் அவர் தனது பார்வை பலத்தால் கன்னிராசினர் உங்களுக்கு வாழ்நாள் விருப்பங்களை நிறைவு செய்வது முடியும். அதே போல் சப்தமஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய சனி பகவான் தனது பார்வையால் சற்று ஏற்றிறக்கமான பலன்களை வழங்குவார். எனினும் குரு பார்வை சற்று சாதகமாக இருக்கிறதுனால எதற்கும் அஞ்சாமல் இயல்பான பணியில் ஈடுபடணும் என்பது குறிப்பிடப்படுது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ், தைரியம், நம்பிக்கையானது அதிகமாகும். தனவரவு அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை கூட சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களோடு நல்லிணக்கமானது ஏற்படும். பூர்வீக சொத்துக்களுக்கு தீர்வு உங்கள் பக்கம் சாதகமாக கிடைக்கும். மிக குறிப்பாக பிரிக்க முடியாமல் உள்ள சொத்து, பாதை இல்லாத சொத்து, பல வருடமாக கோர்ட் கேஸில் உள்ள சொத்துக்களுக்கு தீர்வு இந்த வருடம் கிடைக்கும். அதே போல் ஆலய திருப்பணி, குரு உபதேசம் கிடைக்கும். ஆன்மீக குருமார்களுடைய நட்பும் ஆசையும் கிடைக்கும். முன்னோர்களுக்கு முறையான திதி தர்ப்பணம் செய்து ஆசி பெற முயற்சி பண்ணிங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும். நீண்ட தூர பிரயாணத்தை தரக்கூட ஆன்மீக சுற்றுலா தலங்கள் நீங்கள் பண்ணலாம். கோதர்நாத், பத்ரிநாத், கைலாஸ், மனசேர்வர் போன்ற தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் இஷ்டக்குல உபதேசன தெய்வ வழிபாடு பழிக்கமாகக்கூடியதாக இந்த டைம் இருக்கும். நெடுதூர வெளிநாட்டு பயணம் அல்லது தீர்த்த யாத்திரை செய்ய ஏற்ற காலமாக இருக்குது. தாராளமாக உங்கள் ராசிக்காரங்க செல்லலாம். அதே போல் ஏறாத கோவில் இல்லை, செய்யாத வைத்தியம் இல்லை, எனக்கு இனி கடவுள் நம்பிக்கை இல்லை என வருந்தியவர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த டைம் கெட்டோ. நீர்நிலைகள் நிறைந்த பகுதி அல்லது நீராதாரம் சிறப்பாக உள்ள பகுதிக்கு வீடு மாற்றி செல்வது உங்களுக்கு இருக்குது. சிலர்லாம் வெளிமாநிலம், வெளிநாட்டிற்கு இடம்பெயரவும் வாய்ப்பு அமையும். உடல் பெருக்கம் ஏற்படும். வாயு தொல்லை உருவாகும். எந்த செயலையும் பலமுறை யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துவது இருக்குது. தைரியம் இருந்தாலும் கோபம் கூடவே இருந்து குளிப்பறிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை சிறிது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கோபத்தை குறைத்துக்குங்க. கூட்டு குடும்பமாக இருந்த அண்ணன் தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெரிய குடை நிலை ஏற்படும். அதனால் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒருவர் வருமானத்தில் தள்ளாடிய குடும்பம் உபரி லாபத்தால் சீராக இயங்க போகுது.
குடும்பத்தில் தேவைகள்லாம் நிறைவேறும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். வேலைபளு கூடினாலும் அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். சொத்துக்களுடைய மதிப்பு உயரும். தாயின் மூலம் திரண்ட சொத்துக்கள் பண நகைகள் கிடைக்கும். அடமான சொத்துக்கள் நகைகளை மீட்கக்கூடிய வகையில் வாழ்வாதாரம் உங்களுக்கு உயரும். விண்ணப்பத்த கடன் தொகையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பயங்கர ஒரு மாற்றமானது ஏற்படும். ஸோ இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன நடக்குங்கிறத ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசி உத்தர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு மன வலிமையானது அதிகரிக்கும். எதிர்நீச்சல் போட்டு உழைத்து ஆதாயத்தை அதிகரிக்க முடியும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். கௌரவ பதவிகள், இழந்த பதவிகள் வேலை கிடைக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும். புத்திர பிரதாப்தம் உண்டாகும். பங்கு சந்தை, பந்தய வெற்றி, எதிர்பாராத தொழிலாபம் போன்றவற்றால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். ஆரோக்கிய குறைபாடு சீராகும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேன்மையான காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் உயரும். அழகு ஆடம்பர பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும். வீடு, வாகனம் போன்றவைகள் மூலம் சிபவிரயம் உண்டாகும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், சம்மதிகளிடம் நயந்து பேசணும். அப்போ தான் நீங்கள் பேசக்கூடிய அந்த நயந்துத்தனமான இதனால் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இது உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். எந்த காரியத்திலையும் சுறுசுறுப்பாக இறங்குவீங்க. கற்ற கல்வி மூலம் நிறைந்த வருமானம், திரண்ட சொத்துக்கள் சேரும். சகலகலா வல்லவர்களாக இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு மருத்துவத்திற்கு கட்டுப்படும். குழந்தை பேரு, திருமணம், வீடு, வாகன யோகம் என இந்த ஓராண்டு காலம் அடைமழையாக இருக்கும். அரைகுறையாக நின்ற பணிகள் முழுமையாக முடிவடையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். சங்கடங்கள்லாம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். கைவிட்டு போட பொருட்கள் யாவும் மீண்டும் கிடைக்கும். இதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு எந்த ஒரு காரியத்திலும் துணிந்து இறங்கி செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய தைரியம் உண்டாகும். சுகபோக வாழ்க்கை கிடைக்கும். லேலக நாட்டம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை திருப்தி அளிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது கூடும். வீடு மாற்றம், வேலை மாற்றம் என விரும்பத்தகுந்த மாற்றங்கள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் சகாயங்கள் உண்டாகும். தொழிலில் லாபமானது வருவதற்கு புதிய முயற்சிகளை, யுக்திகளை கடைபிடிக்கணும். தொழில், உத்தியோகம், திருமண, குழந்தை, வீடு, வாகன யோகலா போன்ற அனைத்து விதமான பாக்கியங்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் கூட கோலாகலமாக நடைபெறும். உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும். அப்புறம் பொதுவாக உங்களுக்கு திருமணத்தை பற்றி பார்க்கும்போது இந்த ஆண்டு திருமண தடை அகலும். ராசியில் உள்ள கேதுவும் 7ல் உள்ள ராகுவும் 18/5/2025 அன்று அகன்றவுடன் சர்ப்பதோஷ பாதிப்பு முழுமையாக அகலும். அந்த காலகட்டத்தில் குடும்பஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை பதிகிறதுனால மன விரும்பிய வரன் கைகூடும். மனதிற்கு பிடித்த காதல், மன வாழ்க்கை அமையும். திருமணத்திற்கு பெற்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் முன்னோர்களுடைய நல்லாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அப்புறம் பெண்கள் கூட மனதில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். ஆன்மீக தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். கணவரோடு அனுசரித்து செல்லணும். திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுடைய திருமணம் பிரம்மாண்டமாக விஐபி வீட்டு திருமணம் போல் சிறப்பாக நடைபெறும். அப்புறம் மாணவர்களுக்கு 4வது இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால அரசு பொது தேர்வு எழுதக்கூடிய கன்னிராசி மாணவிகள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைவீங்க. உங்களுடைய திறமை உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறும். பட்ட கஷ்டத்திற்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குழந்தைகளுடைய கல்வி, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கன்னிராசிக்கார நேர்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.